பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல அப்படின்னு என்னாகமோ 23வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. எபிரேய மொழியில மனிதன் அப்படின்னா ஆதாம் அப்படின்னு அர்த்தம். மனுப்புத்திரன் அதாவது சன் ஆஃப் மேன் அப்படின்னா ஆதாமுடைய குமாரன் அப்படின்னு அர்த்தம். ஆதாமுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒன்னு காயின், இன்னொன்னு ஆபேல். 2 பேரும் போனதுக்கு அப்புறம் சேத் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவரு ஆதாமுடைய சாயல்ல இருந்தாரு அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஆதாம் தேவனுடைய சாயல்ல இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு ஆங்கில வேதாகமத்துல லூக்கா 3:38 போட்டிருக்கு. ஆதாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டாரு, ஆனா சேத் ஆதாமுடைய சாயல்ல இருந்தாரு. ஏன் அப்படின்னா ஆதாம் தேவனுடைய சாயலை இழந்துட்டாரு. அதனால சேத் ஆதாமுடைய மகன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, தேவனுடைய மகன் அப்படின்றது வரல. ஏன்னா தேவனுடைய சாயல் சேத்துக்கு போயிடுச்சு. முதல் ஆதாம்னால தேவனுக்கும் மனித குலத்திற்கும் உள்ள அப்பா பிள்ளை என்ற உறவு போயிடுச்சு. ஆனா 2வது ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தேவ குமாரனாக இந்த பூமிக்கு வந்து தேவனுக்கும் மனித குலத்திற்கும் அப்பா பிள்ளை என்ற உறவை புதுப்பித்து கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபடும் பொழுது நானும் மனுஷகுமாரன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரி யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் தலையை சாய்ப்பான், ஆனா இயேசு கிறிஸ்து தலையை சாய்த்து அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. இதுல இருந்து அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு தெரியுது. இயேசு கிறிஸ்து 100% மனுஷகுமாரன், 100% தேவகுமாரன் அப்படின்ட்டு நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது.